எத்தனை டாக்டர்ஸ் சொன்னாங்க, சாராளே உன் கற்பம் செத்து போயிட்டு இனிமே அதுல புழு கூட முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆபிரகாமே நீ வயசாயிட்டயா, உன்னுடைய பலன் நற்று போயிட்டு, உன்கிட்ட சத்து இல்ல, சத்துவம் இல்ல, உன்னால நீ பிள்ளை பிறக்க முடியாது. எத்தனை டாக்டர்ஸ் சொன்னாங்க, எத்தனை மெடிக்கல் டெஸ்ட் டெஸ்டட், எத்தனை முறை நீங்க முயற்சி பண்ணி தோல்வியில முடிஞ்சிருக்கு தேவஜனமே. ஆனா ஆண்டவர் உங்களை கடாச்சி தரல போவது உண்மை. உங்களுக்கு தேவனோட புத்திர பாக்கியத்தை தரப்போவது உண்மை. ஆனால் அந்த மகிமைய நீங்க யாருக்கு தர போறீங்க? இந்த டாக்டரால எனக்கு கிடைச்சு, இந்த வழியை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணார்ல, இது தேவனால வந்த வழிதானே. எத்தனை முறை முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு தேவனேன்ட்டு அவர்கிட்ட போய் சரணடைஞ்ச பிறகு கிடைச்ச வாய்ப்பு தானே இது, அது கிடைச்ச வெற்றி தானே இது. ஆண்டவர் இல்லாதவங்களுக்கு தரப்போகிறார். அப்படி கொடுத்தார் அப்படின்னா நீங்க யாருக்கு அந்த கணத்தை கொடுக்க போறீங்க தேவஜனமே? No one can handle the presence of God. அந்த மகிமையும் அந்த கணத்தையும் எந்த மனிதர்களாலையும் தக்க வைக்க கொள்ள முடியாது. எந்த தேவதூதர்களாலும் அதை தாங்க முடியாது. Only the mighty God of Jesus Christ only handle. இயேசுவால மாத்திரம் தான் அந்த மகிமைய அவரால் தாங்க முடியும். அவர் மாத்திரம் அதுக்கு பாத்திரார்.